கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடன் எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் நீங்கள் மட்டும் அனாதையாக பார்க்கப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கும்பம் ராசியின் மிகப்பெரிய ஒரு பழமை உங்களுடைய தனித்துவம் தான் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நீங்கள் தனியாக இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு யோசனைகள் அதிகமாக வரும், தைரியமும் உங்களுக்குள்ள பிறக்கும். அதுதான் எனக்கும் நல்லது, எனக்கும் அதுதான் பிடித்திருக்கிறது என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மற்றவங்க எல்லாரும் ஆட்டு மந்தைகளைப் போல ஒரே பாதையில் செல்லும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் நாம் புது பாதையில் செல்லக்கூடாது என்று யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள். எல்லாரும் செய்ததை செய்தால் நமக்கென்று ஒரு மரியாதை எப்படி என்று நீங்கள் எப்போதுமே மற்றவர்கள் செய்ததை செய்யாமல் அதைவிட எதிராக ஆனால் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய சில விஷயங்களை யோசித்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். உங்களின் உடை, பேச்சு, ரசனை, சிந்தனை எல்லாமே இந்த உலகிற்கு புதிதாக இருக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களின் அந்த தனித்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இவன் யாரோ விசித்திரமானவன், நம்மோடு ஒத்து போகாதவன் என்று உங்களை மெல்ல மெல்ல ஒதுக்கி வைத்திருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருந்தாலும் அனைவரும் உங்களிடம் பேசாமல் போன நாட்கள் உங்களுக்கு இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். சுற்றிலும் 100 மனிதர்கள் இருந்தாலும் உங்களுடைய அந்த பேரறிவை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள் கூட இல்லாமல் போனது. கூட்டத்திற்கு நடுவே நீங்கள் அனாதையாக நின்ற தனிமையின் நாட்கள் உங்களுடைய வாழ்வின் ஆகப்பெரிய ஒரு வேதனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அதனாலேயே நீங்கள் அனைவரையுமே வெறுத்து யாரும் எனக்கு வேண்டாம், என்னை தேடியும் யாரும் வர வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. உங்க வாழ்க்கையில நண்பர்களால் புரியப்படாத ஒரு நிலைமையும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும். நீங்களும் நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணிந்த ஒரு மனிதர்கள் தான். நீங்கள் அவர்களிடம் பேசாமல் நாட்கள் விடுபட்டு போயிருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு பிரச்சனை என்று கூறும் பொழுது முதல் நபராக நிற்கக்கூடிய ஒரு நபர் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களின் ஆழமான எண்ணங்களையும் உங்களின் உன்னதமான மனதையும் உங்களுடைய நண்பர்கள் ஒருபோதும் புரிந்து கொண்டதே கிடையாது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் சொல்வதையும் அவர்கள் கேட்கவும் மாட்டாங்க, இந்த ஒரு காலத்துல கேட்டும் நடக்கவும் மாட்டாங்க. இவனுக்கு என்ன தெரியும், இவன் என்னத்தையாச்சும் உளறிட்டு இருப்பான் அப்படின்னு உங்களை தவறான ஒரு பேச்சால் உங்களுடைய வாயை கட்டி மூடி விடுவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு ஒரு விஷயத்தை பேசும்போது உங்களை கேலி செய்திருப்பார்கள் அல்லது சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இருப்பாங்க. இவ்வளவு நண்பர்கள் நம்முடைய மனதிற்குள் இருக்கும் வழியை, நம்முடைய கனவை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு கூட தகுதி இல்லையே. நீங்கள் உள்ளுக்குள்ள குமரி அழுத நாட்களும் பல நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்கும். நீங்களும் அதை விட்டு எப்படியாவது வெளியில் வர வேண்டும் தடவைகள் யோசித்து பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் அதனை விட்டு வெளியில் வர முடியாமல் இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீண்ட நாட்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பிரிவு. உங்களுடைய காதல் என்பது வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டும் கிடையாது. அது 2 ஆன்மாக்கள் இணையும் ஒரு தெய்வீக ஒரு பந்தமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய துணையே உங்களுடைய உலகமாக இருந்திருப்பார். ஆனால் காலத்தின் சக்கரம் உங்களுடைய காதலில் ஒரு கொடூரமான உணர்ச்சியை பிரிவை ஏற்படுத்தி இருக்கும். உங்களுடன் ஒரு அறையில் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் உங்களுடைய உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பானது இருந்திருக்காது. உங்களுடைய துணையிடம் இருந்து ஒரு சிறிய அன்போ புரிதலோ கிடைக்காமல் ஏன் இவருடன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் உணர்ச்சியற்ற ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கும். பிடிக்காத ஒரு வாழ்க்கையைத்தான் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இது கும்பம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும். அந்த மௌனமான பிரிவு உங்களை உள்ளுக்குள்ள ஒரு உயிரற்ற சாபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் மாற்றியிருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு உங்களை இன்னமும் உயிரோடு அது கொன்று எரித்து கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. அதுதான் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து இருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய்யாக கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய கனவுகள் நிஜமானதாக மாறிவிடும். கும்பம் ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில்
நீங்கள் 20 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று இப்போதோ நீங்க தீர்க்க தரிசனத்தோடு வரைந்து வைத்து அத்தனை பிரம்மாண்டமான திட்டங்களும் கனவுகளும் கண்முன்னே சிதைந்து போயிருக்கும் போது நம்முடைய கனவுகள் வெறும் கற்பனைத்தானா என்று நீங்கள் முடங்கி போன நாட்களுக்கு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நீடித்து கொண்டே தான் இருக்குமா, என்னுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகாதா என்று நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை தேடியும் கொடுக்கும். நீங்கள் தூக்கத்தில் கண்ட கனவுகள் மட்டும் கிடையாது, விழித்திருந்து கண்ட லட்சிய கனவுகள் அனைத்தும் நாளை முதல் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிஜ வடிவில் நிச்சயமாக பெறவும் தொடங்கிவிடும். உங்களுடைய தனித்துவமான யோசனைகள் யாவும் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இனி இவனால மீள முடியாது என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையிலே உங்களுடைய கனவுகள் நனவாகி உங்களுடைய வாழ்வில் எல்லையற்ற ஒரு சந்தோஷங்கள் குடியேறப் போகிறது என்பதையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருமானமும் மெதுவாகவே உயர்ந்துவிடும். வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்க்க தெரியாத தனத்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கடனாளியாக மாறியதாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் நடுத்தருவில் நின்று தவித்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாகவே இருக்கும். அதிலிருந்து எப்படியாவது வெளிவர வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் நாளை முதல் உங்களின் நிதி நிலைமையில் அசுரவேகம் இல்லாவிட்டாலும் மிகவும் நிலையான மெதுவான ஆனால் உறுதியான ஒரு வருமான உயர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். நீங்கள் பார்க்கும் வேளையில் கூடுதல் ஊதியம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சீரான தினசரி பணப்புழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து விடும். ஏமாற்றுக்காரர்களின் கைகளில் சிக்கி நீங்கள் இழந்த பணம் மெதுவாக உங்களுடைய கைக்கு திரும்ப கிடைத்துவிடும். இனிமே நமக்கு எந்த பொருளாதார சிக்கல்களும் வராது, நமது அஸ்திவாரம் பலமாகிவிட்டது என்று ஒரு அசைக்க முடியாத நிம்மதி உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்கே பிறக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி உங்களை தேடியும் வந்துவிடும். நிச்சயமா இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு அமைதியும் உருவாகும். குடும்பத்திற்காக நீங்கள் உங்களுடைய சொந்த ஆசைகள் தூக்கம் அத்தனையும் தியாகங்கள் செய்தும் நீ எங்களுக்கு என்ன செய்தாய் என்று அபாண்ட பழி சுமந்த நிலைமையானது நாளை முதல் முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது என்பதையும் நீங்கள் போக போகத்தான் அறிந்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய உன்னதமான மனதையும் மதித்து உங்களிடம் பாசத்தை காட்டக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. குடும்பத்திற்குள் ஒரு அனாதையை போல யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு ஏக்கம் நீங்கி வீடு முழுவதும் மங்கள ஒளியும் சந்தோஷமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருந்த அத்தனை சண்டை சச்சரவுகளுமே நீங்கி ஒரு நந்தவனம் போன்ற பேரமதி உங்களுடைய இல்லத்துக்குள் உருவாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சிரிப்பு சத்தம் மட்டுமே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வாழ்க்கைக்குள்ள கேட்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.